நீதி மட்டுமே நிலையானது. அப்துல் பாசித் புகாரி இருக்காப்ல, ஆமா, அவருடைய அந்த மோசடி குற்றச்சாட்டுகள் வந்து 10 கோடின்னு சொன்னாங்க. சரி, ஆமா. ஆனா 10 கோடி கிடையாது. நாளுக்கு நாள் அவருடைய செய்திகளை கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டி அவர் மோசடி வந்து பண்ணிருக்கிறதா வந்து தகவல் நிறைய வருது. ஒரு நபர்கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 10 கோடி ரூபாய். இந்த மாதிரி வெளிநாட்டு வாழ் பணம் படைத்தவர்கள்ட்ட இந்த மாதிரி பிசினஸ் ரீதியில வந்து பிசினஸ் பண்ண போறேன், பிசினஸ் பண்ணி அதுல லாபம் தர போறேன் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவர் வந்து மோசடியில வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு. 100 கோடிக்கு மேல 100 கோடிக்கு மேல. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உலகம் முழுவதுமே பேசப்படும் பொழுது இவர் வந்து இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப சைலண்டா இருந்தாருன்னா இது இன்னும் சந்தேகத்தை வந்து அதிகப்படுத்துது. ஆமா, இது சரியான ஒரு போக்கு கிடையாது. இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொன்னா, இந்த அப்துல் பாசித் புகாரி மீது கண்மூடி குருட்டுத்தனமா நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் என்னத்த வந்து சொல்றதுன்னே தெரியல. அவர் தப்பே செய்ய மாட்டாரு, ஆட்சி பூச்சி அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு, அவரோட பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, பல எல்லாமே உண்டுதான். எல்லாம் யாரை வச்சு வேணாலும் என்ன பண்ணுவான்னு சொன்னா மாற்றத்தை உண்டாக்குவான். அதுல ஒரு கருவியை வந்து அல்ல இவர் வந்து பயன்படுத்தினா அளவுக்கு தான் எல்லாம் போகணும். அந்த நேரத்துக்கு அவரை பயன்படுத்துவான், இன்னொரு ஆளுக்கு அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆமா, அப்ப அவருக்கு அந்த ஞானத்தை கொடுப்பான். அப்ப எந்த பேசுறதுன்றது அல்லாஹ் கொடுக்குற ஞானத்தை. ஆமா, அப்படிங்கும் பொழுது கண்மூடித்தனமா குருட்டுத்தனமா அவர் மீது நம்பிக்கை வச்சு அவருக்கு அங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அந்த அக்கௌண்ட்ல பைசா போடுங்க, அவரு சிக்கல்ல இருக்கிறாரு. எவ்வளவுதான் இவங்க போடுவாங்களாம், அப்படியே போட்டா அது வந்து அவர் நம்பரே கொடுக்கலையே. அவரு பேங்க் ஆளே பதுக்கிட்டாரு, எங்கேயோ போய் ஆளே காணா. அந்த புரோகிராமோட எஸ் ஆனார்ல, அந்த ஏட்டையா கிட்ட இருந்து எஸ் ஆனாரு, ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஏதோ எழுதி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆனாராம். அதோட ஆள் வெளியே வரல, எங்கேயோ போய் பதுக்கிட்டாப்ல. ஏன்னா அவருக்குண்டு ஆதரவு தர, அவருக்கு அடைக்கலம் தர நிறைய பணக்காரர்கள், நிறைய கண்மூடித்தனமானவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அதனால அவர் வந்து வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு பார்க்க வந்து எல்லா ஏர்போர்ட்லயும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து எஸ்கேப் ஆகி, நானே குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட இல்லைன்னு பார்த்தாலும் 100 கோடி மோசடி பண்ணாருன்னு தம்பி நீங்க சொல்றீங்க, அது ஓரளவுக்கு உண்மையா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்த தகவல்கள்லாம் அப்படிதான் இருக்கு. 10 கோடி நம்ம உள்ளான பேசிக்கிட்டு ஒரு ஆள்ன்றது இதே நம்மளுக்கு லேட்டா தான் தெரியுது. நான் மொத்தமே 10 கோடி தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, பெரும்பாலுமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பல பேர் வந்து இதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்காங்க. ஒரு ஆள்கிட்டே 10 கோடி அப்படின்னா வந்து சில லேடிஸ் எல்லாம் வந்து நகையை இழந்திருக்காங்க. 3 கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. மத்தெல்லாம் சிஎஸ்ஆரா? ஆமா, சிஎஸ்ஆர். கொடுக்காத கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது. எப்பா அவருடைய லட்சணம் ஒரு லேடிஸ் கிட்ட போய் நான் வாங்கலாமா? நீ ஒரு ஃபேமிலியில இருக்கிற கேள்ல, ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பொம்பளை கிட்ட போய் நீ நகையை வாங்கி இது பண்ணினா லாபம் கொடுக்கணும்னா யார் வேணா கொடுப்பாங்களே. எப்பா ஃபேமிலியில கணவனுக்கு தெரியாம கொடுத்துருக்காங்கப்பா, அவங்க ஃபேமிலிலயும் பிரச்சனை. கொடுத்த லேடி குடும்பத்துல இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. சில பெண்ணு, ஒரு பெண்ணு இன்னைக்கு ஒரு கருப்பு இது ஒண்ணு போட்டுட்டு பேட்டி கொடுத்துச்சு, பாத்தியா? அது பாக்கலையா? அதை பாரு. அவர் தீன் மரக்காயர் போட்டு இருந்தாரு. ஆமா, அவர் இதுல வந்து அது வந்து என்ன சொல்லுதுண்டா, நான் வந்து முதல் மனைவியை வந்து இப்ப தலாக் விடுற நிலைமையில இருக்கிறேன், எங்களுக்கு அவங்க பிரிவினை வர மாதிரி இருக்கு, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழல் இதை வந்து உருவாக்கி அந்த பிள்ளைக்கு இவர் வலை வீசினதான் அந்த பிள்ளைய சொல்லுது. புரியுதா? இப்படி எல்லாம் சொன்னாரு, நான் இதனால பணத்தை கொடுத்தேன், நகையை கொடுத்தேன், இப்படி என்ன மோசம் பண்ணிட்டாரு. அது எந்த மோசம் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல, எல்லாம் அறிவான். என்ன மோசங்கள்ல பல வகைகள் இருக்குல்ல, அதனால வந்து அது அப்படி சொல்லுது. இந்த மாதிரி எத்தனை லேடிஸ் வெளியே வர போறாங்கன்னு தெரியல. டெய்லி யாராவது ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பேட்டி கொடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அப்பதான் எல்லாரும் வெளியே வருவாங்க. அது வரைக்கும் வந்து சில பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, சரி அவர் ஒரு ஆலிமு தப்பு பண்ணிட்டாருப்பா, 50,000 கொடுத்தோம், நம்ம 1 லட்சம் கொடுத்தோம், போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்தே ஏன் இவ்வளவு புகார்கள் ரொம்ப வரலன்னு சொன்னா, அவங்க எல்லாம் வந்து ஒரு மிதமிஞ்சிய செல்வந்தர்கள்னால தொலையிட்டோம் ஆளு, ஏதோ ஒரு மார்க்க தாவா பண்ணிட்டு இருக்கிறாரு, பாவமா இருக்கு அப்படின்லாம் பார்த்து ரொம்ப பேர் ஏமாந்தவங்க வெளியே சொல்லாம இருக்காங்க. இல்ல சொன்னா வந்து கேவலமாயிருமோ, புரியுதா? ஏதாவது பேசுவாங்களே, நம்மளை திட்டுவாங்களே, சில சொந்தக்காரங்களே நம்ம வந்து கிண்டல் பண்ணுவாங்களே,
அப்படின்னு என்ன செய்யறது? சில பேர் நம்ம ஏமாந்துட்டு சில விஷயங்கள் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஆமா ஆமா. இப்ப நீ நானுமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டோம், பணம் இருந்தா ஒரு சின்ன அமௌண்ட் தான் வெளியே சொல்ல மாட்டோம். ஒரு 2000 ரூபாய்க்கு உள்ள அமௌண்ட்டுக்கு நம்ம ஏமாந்துட்டோம். அதை நம்ம பெரிய அளவுக்கு பொறுப்படுத்தோம். ஆமா, இதே எதுக்குடா வெளியே போய் சொன்னா எல்லாரும் என்ன திட்டுவாங்க? டேய், நீ இவ்வளவு பெரிய இது மாதிரி பேசுவ, நீ வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய இது இல்ல. அலட்சிய கூட படுத்திட்டு மன்னிச்சு கூட விட்டுட்டு போயிருவாங்கப்பா. ஆனா அவங்க ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, இவங்க படுத்துற பாடுதான் நம்ம டென்ஷன் ஆகுது. ஏன் நான்லாம் தொடர்ச்சியா பதிவு போட வேண்டியதுன்னா இவங்களாலதான். என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? அந்த யூடிஜே ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஃபேக்கா தயார் பண்ணி எல்லா பிரச்சனையும் ஓஞ்சி போச்சு அப்படின்ட்டாங்க. நாங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சம்பந்தப்பட்டவனே சைலண்டா இருக்கும்போது இவங்க பாருங்க வந்து இவங்க எல்லாம் என்ன அண்ணன் பீச்சை வந்து அருமையா சொன்னாப்ல, இது யூடிஜே பண்ண அந்த ரஃபிக் பண்ணது வந்து ரொம்ப தப்பு. என்ன பண்ணா கூப்பிட்டு வச்சு அவரை நேருக்கு நேர் வீடியோ எடுத்துக்கணும். எங்கப்பா நான் கொடுத்த காசு எங்கப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தா அப்ப இந்த கத்துற அந்த வாய் பொத்திட்டு இருந்தா இவங்க என்ன செஞ்சா நமக்கு பேசுவாங்க போல. எனக்கு பாக்க நம்மளே திட்டி இருப்பாங்க கமெண்ட்ல. நான் என்ன நினைக்கிறேன், அப்படியே அவரை வந்து பேட்டி எடுத்து எல்லாம் செஞ்சா கூட கத்தி முனையில செஞ்சுட்டாங்க. அவர் ஒரு அளவு நிக்க வச்சு கதற அப்படியே மாத்திடுவாங்க. ஆமா, வேற இவ்வளவு பேசுறாளுங்க, அதெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு பேர் நேரம் ஆயிரும்? புரியுதா? எப்பா ஒரு பையன் வந்து சிஎஸ்ஆர் போட்டிருக்கீங்க. சிஎஸ்ஆர்ன்றது என்ன தெரியுமா? அது ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுக்கறது. சிஎஸ்ஆர் கூட சும்மா கொடுத்துக்க மாட்டான். ஆமா, அது ஒரு ஸ்டேஷன்ல சிஎஸ்ஆர்னா என்ன, முதல்ல உங்களை விசாரிச்சிட்டோம், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டோம். அடுத்து வந்து அந்த ஆளையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிச்சு தான் எஃப்ஐஆர் போடுவான். ஆமா, புரியுதா? எஃப்ஐஆர் எப்ப போடுவான்? 2 பேரையும் விசாரிச்சு தான் எஃப்ஐஆர் போடுவான். இல்ல, புரியுதா? போடுவாங்க, விசாரிக்காமலையும் போடுவாங்க. விசாரிக்காம போடுவாங்கப்பா. சில விஐபி பெரிய ஆள்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு மத போதகர்னும் போது மத ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்துற போது அவனுக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல, காவல் போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே என்ன செய்வாங்க, இவர் ஒரு மத போதகருங்க இப்படி இது பண்ணிட்டாரா, மத ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்துற போதுன்னு அவங்க பயப்படுவாங்க. சிஎஸ்ஆர்ன்றது முதல் அவங்க கொடுக்குற இதுக்கு கொடுத்த ஒரு பில்லு மாதிரி கொடுத்துருக்கேன், நாங்க அதை வாங்கிக்கிட்டோம், அந்த இதுதான் அது அக்னாலஜ்மெண்ட் மாதிரி. அப்ப சும்மா ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான்ல. ஆமா, கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டதானே போயிருப்பான். ஆமா, தகுந்த ஆதாரங்களோட தான் போய் கொடுப்பான். அதுக்கப்புறம் சரி வெறும் சிஎஸ்ஆர் தான் போட்டு விட்டீங்க, எஃப்ஐஆர் எங்கன்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு கிடந்தாங்க. இப்ப எஃப்ஐஆருமே வெளியாயிடுச்சு. இப்ப இவங்க என்னதான் இது பண்ணும்? இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பொண்ணுலாம் வந்து நேர்ல வந்து யார் யார் ஏமாந்தாங்களோ இவங்க சொல்ல ஒண்ணு நடக்க போகுது. இவங்கதான் அவரை திக்க வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நீ பாட்டுக்கு வாய் ஏதோ பொத்திக்கிட்டு இருந்தா அவரை பத்தி உண்மை நிலவரம் தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து உண்மை நிலவரங்களை போட மாட்டாங்க. அவங்களும் மன்னிச்சுட்டு சரி மனுஷன்ற முறையில இவன் ஏதோ பெரிய லெவல்ல பண்ணிட்டான்டா தொலைதான விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க சப்ப கட்டுறா அவனை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓவரா வந்து இவங்க பண்றதும் நம்மளுக்கு என்ன ஆகுது, என்னடா இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்ப்பதிவுகளை போட வேண்டிய ஒரு இதுக்கு நிலைமைக்கு தள்ளுறாங்க. இது வந்து ஒரு சரியான முறையே கிடையாது. ஏன்னா இப்படி இந்த ஸ்டார் பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி அடி வாங்கி போறது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் வந்து சமுதாயத்துல வந்து என்ன செஞ்சுக்கிறோம், இவங்க வந்து இந்த பிரச்சனைகள் இருந்து இந்த மாதிரி கண்மூடித்தனமான ஆதரவு தான்ப்பா ரொம்ப இது. அது தக்லீதுல கொண்டு போய் விட்டுருவான். ஆதாரங்களை கொடுத்தா கூட நீ வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏன் அவர் தலைமறைவாவே ஏன் இருக்கிறாரு? ஏன் ஒரு லைவ்ல வீடியோ போட்டு பேசட்டுமே, அவர் கருத்தை சொல்லட்டுமே, அவர் பேசணும், அவர் பேசணும். அப்படி இல்லைன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து பொதுவெளியில வந்து பேசவே முடியாத அளவுக்கு பெரிய லெவல்ல பண்ணிட்டாருப்பா. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. நீதான் சொல்றல 100 கோடின்ட்டு, அதுதான் நம்மளும் கெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. எல்லா சில்லறையா உள்ள கணக்கு ஒரு ஆள்கிட்டே 10 கோடி சில்லறையா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அது குறைஞ்சது 100 கோடியை நெருங்கிரும். அந்த மாதிரி இருக்க சூழல்ல எப்படி அவர் வந்து தௌஹீத் ஜமாத்துல ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஆமா, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து மோசடி பண்ணுது. அப்ப அவங்க சொல்லும் பொழுதே 75 கோடிங்கிறத பதிவு செஞ்சு சொன்னாங்களோ. அப்துல் பாசித் புகாரி என்பவர் வந்து கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய்கிட்ட வந்து மோசடி செஞ்சிருக்காரு. ஆனா 75 கோடி எல்லாம் தாண்டி 100 கோடி எல்லாம் தாண்டி தான் போகுது கணக்கு பண்ணும் பொழுது. அவர் அப்பவே ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அவங்க அது பேசும்போது கூட இவர் தனியா ஒரு வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆமா, அப்போ இவர் வந்து யாரு, முஃப்தி உமர் ஷரீப். ஆமா, அவருடைய சிசிய புள்ளதான் இவர். அவர்கிட்ட வளர்ந்தவர் தான். வளர்ந்தவர்னா அவர் வந்து கல்வி கற்றவர், உருவாக்கி விட்டவர், ஒரு குரு மாதிரின்னு வச்சுக்கேன். அந்த ஸ்தானத்துல உள்ளவர், அவர் கல்வி போதிச்சவர். அப்ப அவரே வந்து பொறுக்க முடியாம தான் இந்த விஷயத்த முதல்ல கொண்டு வர்றாரு. முதல்ல பதிவு போட்டது அவர் தான். எல்லாரும் என்னைய பிடிச்சி கேக்குறாங்க அப்படின்னு போட்டது அவர் தான். அப்ப அவரை போய் நம்ம எப்படி குற்றச்சாட்டு? முதல்ல இதை வெளியாக்குனது அவர் தான்.
அப்ப அவரே வந்து வெளியேக்கணும்னா அவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அவருக்கு வருது. சரி, இவரு அப்துல்லுக்கு போன் போடு, புகாரிக்கு போன் போடுவோம். போன் போட்டு என்னப்பா அந்த மாதிரி வருதுன்னு சொல்லி கேக்குறதுக்கு போன் போட்டா எடுக்கணுமா இல்லையா? ஆமா, அவருடைய காலை பிளாக் லிஸ்ட்ல போட்டுருது. அப்போ ஒரு கட்டத்துல வந்து முப்தி உமர் ஷெரீப் என்ன பண்றாங்கன்னா பொறுக்க முடியாம என்னடா குற்றச்சாட்டுகள் வருது போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்ப கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா? அப்ப இதுதான் இது போல அப்படிங்கறதுனால அந்த பொறுக்க முடியாமனாலதான் சமூக வலைதளங்கள்ல போட்டது. ஆமா, இந்த மாதிரி பிரபலம் வந்து மோசடி பண்ணிட்டு இருக்கிறாரு, போன போட்டாலும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பப்ளிக்கா என்ன பண்றான்னு சொன்னா அறிவிப்பு செஞ்சுட்டாரு. அப்போ இது வந்து அவர் வந்து வெளியே வந்து ஒரு ஏதாவது ஒரு இது சொல்லணும், இதுல இது தண்ணியில விளக்கம் கொடுக்கணும். இல்லாட்டி வந்து இதுல வந்து யாருக்கும் ஒரு இதே வராது. அவர் குற்றவாளியா தான் பார்க்கப்படுவார். அதான் நடுநிலையா சிந்திக்கக்கூடிய தண்ணியில விளக்கம் கொடுத்தாலும் ஒரு குற்றவாளி தான். ஏன்னா தண்ணியில விளக்கம் என்ன சொல்ல போறாரு, கொஞ்சம் பொறுத்துக்குங்க நான் தாரேன். இப்ப பாதிக்கப்பட்டவர்கிட்ட என்ன சொல்றாரோ அதுதான் வந்து விளக்க வீடியோ போட்டாலும் அதுதான் சொல்ல போறாரு. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வந்து கை கொடுங்க, தோல்ல தட்டி கொடுங்க, நீங்க எல்லா வாசலையும் அடைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல போறாரு. அப்ப ஒரு விஷயத்த வந்து இது பண்றதுக்காண்டி இன்னும் பல பேர்ட்ட வந்து நான் வந்து கையாடல் பண்ண போறேங்கிற மாதிரிதான் பேச போறாரு. அப்ப அதாவது இது நடந்தது ஏதோ இன்னைக்கு நேத்து கிடையாது, 10-12 வருஷம் ஆகுது. 15ல இருந்து ஒரு மேல வந்து அலிகன்ஸ் வந்துருச்சு. 15ல இருந்து 2015ல இருந்து இன்னைக்கு என்ன 26ல இருக்குமா? 10-11 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப 10-11 வருஷமா இவர் செஞ்சத மொத்த டோட்டல் அமௌண்ட் தான் இந்த 100 கோடியை நெருக்கி. 100 கோடியும் இருக்கலாம், கூட குறைய இருக்கலாம், நம்ம எந்த யாரையும் எண்ணி பார்த்து நம்ம யாருக்கும் காசை கொடுக்கல. அப்போ இந்த அமௌண்ட் வந்து இவ்வளவு இதா பூதாரகமா வந்திருக்கு. இதுல வேற நாங்க கடனை அடைக்கிறோம், நம்பரை போடுங்க அப்படின்னா 100 கோடி நீ எல்லாரும் கொடுக்க முடியுமா? குறைந்து ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் ரூபா கொடுத்தாதான் 100 கோடியா அடையும். இல்ல அந்த மாதிரி குடுக்கறது தப்பு இல்ல, குற்றவாளி வந்து தப்பிக்க வர்ற மாதிரில. அதாவது ஒரு உண்மையிலே வியாபாரம் பண்ணி அல்ல நஷ்டமாயி பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்ட முடியாம எவ்வளவு பேர் தவிச்சு இருக்காங்க. அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா நன்மை இருக்கு. மோசடியில வந்த ஒரு ஆளுக்கு போய் நீ எதுக்கு செய்யற? மோசடி லிஸ்ட்ல தான் இவருடைய பேர் வருது. அப்படின்னும் போது நீ அவருக்கு எதுக்கு நீ செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? அப்ப குற்றத்துக்கு துணை போற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நிலைமையில இந்த கண்மூடித்தனமா உள்ள சிந்திக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அப்படி போய்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும். மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் அவர்களும் தவறுகளுக்கு பாவங்களுக்கு எல்லாம் உட்பட்டவர்கள் தான். அதை அறிஞ்சு அவர்கள் புரிஞ்சுக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு கருத்து வருது, இது வந்து அவருடைய மானத்துல வந்து விளையாடுறீங்க, அவரை வந்து அம்பலப்படுத்துறீங்க, இந்த மாதிரியான நபர்கள் அம்பலப்படுத்தி தான் ஆகணும். இல்ல தம்பி, மார்க்கமே அப்படிதான் சொல்லுது. ஹதீஸ்ல எப்படி வரும்னா மானம் மாத்திரம் புனிதன்னு வராது. ஒரு ரசூலா சொல்லி இருப்பாங்க அழகா, அந்த மக்கா எவ்வளவு புனிதமானதோ அதே மாதிரி ஒரு தனி மனிதனுடைய உயிர் உடைமைன்னு வருது பத்தியா, அத சொல்ல மாட்டாங்க. மானத்தை பத்தி மட்டும் பிடிச்சிருவாங்க. ரசூலா வந்து அதோட நிப்பாட்டல அந்த ஹதீஸ, உடைமைன்னு சொல்லியிருப்பாங்க. உடைமைனா என்ன? அவனுக்கு உடையது. அவனுக்கு உடையதுன்னா என்னது? அவனுடைய பொருள், சொத்து, சுகம், பணம் எல்லாமே. ஒரு பொம்பளை அவளை நகையை வச்சு கொடுத்துருக்கா, உனக்கு 10-20 லட்சம் ரூபா உள்ள ஒரு இதுன்னு சொன்னா அவ உடமை உனக்கு கொடுத்துருக்கா, அவளை நீ மோசடி பண்றல. அப்ப அந்த மூமினுடைய இது வந்து உனக்கு ஆகுமானதா? ரசூலா அழகா சொல்லியிருப்பாங்க. எப்ப இவர் வந்து அவருடைய உடைமைகளை பறிக்கும் பொழுது அவர் மானம் ஆட்டோமேட்டிக்கா பறிக்கப்படதான் செய்யும். அது இயற்கை. அது புரியுதா? அது ஒரு எதிர்வினைன்னு இருக்குல்ல, ஒரு வினைக்கு எதிர்வினைன்னு இருக்குல்ல. அப்ப அவங்க கேட்கதான் செய்வாங்க, முறையிட தான் செய்வாங்க, கதற தான் செய்வாங்க. இல்ல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை, உங்க பாவத்தை நான் மறைக்கலாம், என் பாவத்தை நீங்க மறைக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய மானமும் என்னுடைய மானமும் எல்லா மனிதனுடைய மானமும் புனிதமானதுதான். எது வரைக்கும் சமுதாயத்துக்கு நீ மோசடி செய்யாத வரைக்கும். உங்க கையில நான் வேலை பாக்குறேன், உங்க கையில இருந்து நான் 10 ரூபா திருடிட்டேன், அப்ப நீங்க மன்னிச்சு விடலாம், வெளிப்படுத்த வேணாம் அவசியம் இல்ல. நான் போற கடையில நான் திருடுறேன் அப்படிங்கிற பட்சத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பையன் ஜாக்கிரதையாரு, கொஞ்சம் உஷாராரு, இவனை வேலைக்கு சேர்க்காதீங்கன்னு தான் சொல்லுவீங்க. அப்போ ஒரு நபர்கிட்ட ஏதோ பண்ணியிருந்தாருன்னு சொன்னா அவருடைய தவறுகளை மறைக்கலாம். இப்ப ரசூல்லா வந்து கண்டிச்சாங்களே, போய் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வான்னு சொல்லும் போது ரசூல்லா இது எனக்குரியது, இது உங்களுக்குரியது அப்படின்னாங்களே, அப்ப மறைச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப வந்து ரசூல்லா வந்து கூட அவரை கூப்பிட்டு ரசூல்லா புத்தி சொல்லல. ஏன் பப்ளிக்கா சொன்னாங்கன்னா இதையால அர்த்தம் வருவாரு. இப்ப இதுல வந்து இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம்,
இந்த சம்பவம் ரசூல்லா காலகட்டத்தோட முடியல கியாமத் வரைக்கும் இப்ப அவரை பத்தி தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு இல்ல, அது வந்து ஒரு சட்டம் ஆயிடுச்சு இல்ல, ரூல்ஸ் ஆயிடும்ல. ஜகாத் வசூல் பண்ண போறவங்களுக்கு இவ்வளவுதான் இத்தனை சதவீதம், அது இப்போ வரைக்கும் நடைமுறையில இருக்கு. இது 8% என்னமோ அவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான் அவங்க அமௌண்ட் சொல்லிட்டு இன்னைக்கு உலக நாடுகளை ஜகாத் வசூல் பண்ற நாடுகளை அதை நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நடைமுறையை ரசூலா வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அப்பத்துல இருந்தே அதை வந்து செயல்படுத்தி அதை காட்டிட்டாங்க. ஜகாத்னா உனக்கு இவ்வளவுதான், நீ பாட்டுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இதுவும் எனக்கு கொடுத்தது எனக்கு தனிப்பட்ட அந்த மாதிரி நடக்கும். இப்ப பயன் பண்ண போறாங்க வெளிநாடுகளுக்கு, அன்பளிப்பு கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா பயன் பண்ண போறாங்க, அது வேற விஷயம். இது வந்து ஒரு மார்க்க கடமையை வந்து செயல்படுத்துறதுக்கு போறாரு, ஜக்காத்து பணம் வசூலிக்க போறாரு. அப்படிங்கிற பட்சத்துல பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வந்து மக்கள் பணத்தை ஆட்டைய போட்டாலோ மோசடி பண்ணாலோ அவரை பத்தி உலகத்துக்கு சொல்லணும். சொல்லாம விட்டோம்னா நம்ம குற்றவாளி ஆயிருவோம். ரசூலா உணர்த்துறாங்க, மக்களுக்கு சொல்றாங்க. சொல்லாம விட்டா நீங்க குற்றவாளி ஆயிருவீங்க இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க கேட்பாங்களா, எப்பா இவனை பத்தி உனக்கு தெரியும், சொல்ல வேண்டியது ஏன் சொல்லல, நீ சொல்லாதனால நான் ஏமாந்துட்டேன், இன்னும் எத்தனை பேர் ஏமாத்த போறானோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இது உள்ள இருக்கு. அதனால வந்து இந்த இவருக்கு சப்ப கட்டி பேசக்கூடிய மக்களுக்கு இவருடைய மானத்துல வந்து நீங்க விளையாடுறீங்க, இந்த விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். சொல்லலைன்னு சொன்னா இந்த 100 கோடிங்கிறது 1000 கோடியா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல இவ்வளவு ஆதரிக்கிறத பார்த்தா 1000 கோடியில கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க போலயே, எனக்கு பார்க்க அப்படிதான் தோணுது. ஒவ்வொரு ஆதரவாளர்கள் ஆனா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ரொம்ப பேர் இப்ப இல்ல இது அப்படியே மாறிக்கிட்டு வருது. இப்ப வந்து அப்துல் பாசித் புகாரி தப்பு செய்திருப்பாரோ அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் வந்து வந்துருச்சு. முதல்ல யாரெல்லாம் ஆதரிச்சாங்களோ அவர் ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தாங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லி, இதுல வந்து பசப்புறாங்க, மூடி மொழுகுறாங்க. RSS காரன் பாத்துருவான், சங்கி பாத்துருவான், அவன் திட்டுவான். ஏண்டா இதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியாதா? இப்படி இது ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிறோம், 50 கோடி 10 கோடி 5 கோடி 4 கோடி லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம என்னைக்காவது வெளிப்படுவோம். அப்ப RSS காரன்னு எல்லாத்துக்கும் தெரியும், தெரிய வருமே, மார்க்கமோ அந்த மக்களும் பாதிக்கப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு செய்யற ஆள் அதை யோசிக்கணுமா இல்லையா? அப்ப வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய ஆட்களை காட்டிதான் ஆகணும். இல்ல நம்ம இந்த விஷயமே வெளிப்படுத்தாம இருந்த அவர் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு விஷயங்களை வாங்கி தந்தார். நீதிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. குற்றம் எவன் செஞ்சாலும் குற்றம் தான். ஆமா, அது RSS காரன் செஞ்சாங்கன்னா ஒரு முஸ்லீம் செஞ்சாங்கன்னா எல்லாமே குற்றம்னா குற்றம் தான். அதை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டியது ரசூலா அழகா சொன்னாங்க. என் மக வந்து திருடுனாலும் நான் கையை வெட்டுவேன், இவங்களை வெட்டுற இதே தண்டனை தான் அவங்களுக்கும் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள மார்க்கத்துல இருந்துகிட்டு நீதியை மறுத்து சத்தியத்தை மறுத்துலாம் வந்து செயல்பட்டோம்னு சொன்னா அது அல்லாவுக்கு பாதியா நம்ம ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அடைஞ்சிக்க கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, யாருடைய விஷயமா இருந்தாலும் சரி. அப்துல் பாசித் புகாரி சம்பந்தமா வந்து இந்த தீனுல் ஆகிராங்கிற ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து வெளியில வாங்க, நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அதுல உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க போடுவாங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா, போலி அக்கௌண்ட் போட்டு இப்போ உனக்கு கெட்ட பேர் ஆகி போச்சா. குற்றவாளிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போறத முதல்ல தப்பு. என்ன விவகாரம் தீர்ப்பு அதுக்கு வந்து முறையா வந்து வரல, அதுக்கு முன்னாடியே முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இப்ப வந்து எல்லாம் வெளிநாடுகள்ல வந்து இதுதான் புகாரி போட ஆரம்பிச்சு. இப்ப அதுல ஒருத்தர் ஒரு ஆள் போட்டிருக்கிறாரு பணமெல்லாம் போட்டு அந்த செக்கை வந்து இன்னைக்கு Facebookல வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரியான மோசடியும் இப்ப ஸ்கேம் நடந்துருக்கு. இப்ப மறுபடியும் அந்த அம்மா போட்டிருக்கு வீடியோ. நான் ஒரு வீடியோ போட்டேன், இந்த மாதிரி ஃபேக்ல ஸ்கேம் பண்ணி இருக்காங்க. எப்ப காசா மக்களுக்கு வசூல் போட்டோடே மோசடி போட்டாங்க, தெரியல உனக்கு? ஆமா ஆமா, மோசடி பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்லயே பண்றாங்க. அப்ப இதுவெல்லாம் வந்து பாக்கும்போது ரொம்ப இதுதான் வந்து கேவலமான ஒரு செயலா வந்து நமக்கு தெரியுது. ஆமா, அது அவங்க வந்து நீ மாரலா சப்போர்ட் பண்ணிட்டு போ, அது வேற விஷயம். நான் வந்து நம்பரை போட போறேன், வசூல் பண்ணி கொடுக்க போறேன்னா நீ எத்தனை பேர் கொடுப்ப? மோல அது கேட்டாரா உன்கிட்ட? அப்துல் பாசித் புகாரி போன் பண்ணியில அறிக்கை விட்டு எல்லாரும் எனக்கு இவர் வந்து கேட்டாரு, யாரு அது கோவை ஐபு மோதா போயிட்டாருல, நான் கடன்ல இருக்கேன் எல்லாரும் உதவி செய்யுங்கன்றாரு. எல்லாம் அவங்க செஞ்சாங்க. அவர் அதோட அந்த இதுல எதுவும் சிக்கிட்டாரு போல. அவரு நம்மளுக்கு தெரியாது, மௌத்தா போயிட்டாரு, அவரை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. ஆனா அவர் அழகிய முறையில் நடந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் வேற எதுவும் ஒரு இதுலயும் சிக்கல கொள்ளல. அது சரி, அவர் சொன்ன அமௌண்ட்டும் கம்மி தான், 2 கோடியோ என்னமோன்னு நினைக்கிறேன். ஏதோ மக்கள்லாம் வசூல் பண்ணி கொடுத்தாங்க, சரி முடிஞ்சு போச்சு. இது அந்த மாதிரி இல்லை, இது வந்து 50 கோடி 100 கோடின்னு சொல்றீங்க. அப்ப இவ்வளவு வசூல் நீ எங்க இருந்து பண்ண முடியும்? ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு இது வேணும்ல. அதுக்கிட்ட எல்லா பேங்க்லயும் வந்து இவ்வளவு அமௌண்ட் போய் விழுந்தாலே அவன் வந்து இப்ப சந்தேகப்படுவானே. இப்ப 6 அடி ஃபாரின்ல இருந்தா காசு வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தெல்லாம் டைட் ஆக்கி இருக்கிறான். அவன் அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்கவா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை இவங்களுக்கு. எவன் உப்பு திண்டானா அவன் தண்ணியை குடிச்சிட்டு போறான். அவன் உப்பு திண்டு நீ எதுக்கு தண்ணியை குடிக்கிற? என்ன சொல்ற? உப்பு திண்டவன் அவன் தண்ணியை குடிச்சிட்டு போறான், நீ எதுக்கு தண்ணியை குடிக்கிற சம்பந்தம் இல்லாம?
அதனால இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் இதெல்லாம்.